ம். ஆ. என்னடா நீங்க வீடு ஃபுல்லா மாப் போட்டுருவோமா? அதெல்லாம் போட்டுருவான் தல. ஆடிட்டர் சார். வணக்கம் சார். சார் நீங்க எங்க இங்க? யார் வர சொன்னா உங்கள? சூர்யா, நான் தான் வர சொன்னேன். வணக்கம் மேடம். ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணி நான் தான் வர சொன்னேன். அதான் நான் வந்து இன்னொரு பக்கம் மாப் போடவா தல? உட்காருங்க சார். என்ன தல அமைதியா இருக்க? வீடு பூரா எவ்வளவு அழுக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உண்டான ஆடிட்டிங் எடுத்து பார்த்தா மலைக்கும் மடுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு. மொத்தமா நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. என்ன சூர்யா இது? இதுதான் நீங்க கடன் நடத்துற லட்சணமா? இத நீங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கான அழகா? ப்ரோ கொஞ்சம் காலை தூக்குங்க ப்ரோ. இந்த இடத்துல அழுக்கு இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் என் கடமையை செய்யணும். தள்ளி நில்லுங்க ப்ரோ. வீடு துடைக்கணும்ல. பாடி கார்டுனா எல்லா வேலையும் செய்யணும் இல்ல மேடம்? பாத்தியா மேடமே ஆமாங்கிறாங்க. தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க ப்ளீஸ். லெட் மீ டூ மை ஜாப். சாரி சாரி. ஏண்டா சொல்லு தல. நுரையே வர மாட்டேங்குது. கொஞ்சம் லிக்விட் நிறைய ஊத்து. நல்லா நறுமணமா இருக்கணும்ல. ச்சே, அவன் இந்த வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா ஈஸியா வந்து உட்கார்ந்துருக்கிறா. விடக்கூடாது. இந்த மாறன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எதையும் நடக்க விடக்கூடாது. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது? மாறன் இந்த வீட்டுல இருக்கும்போதே இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் அவனால காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா வீராக்கு அவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். கண்டிப்பா அவனை துரத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் கனியோட பாதுகாப்புக்கு நான் இல்ல ஒரு ஃபேவரான ஒரு ஆட்களையோ என்னால இந்த வீட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும். டேய் மாறா, ஏண்டா நீ ஏண்டா அந்த ரூமுக்குள்ள போன? அண்ணன் ஏன் கத்திட்டு இருக்கு? எதுக்கு கத்துவாரு? என்னைய பார்த்துதான். சரி சிங்கம் தூங்கி இருக்கும், அந்த நேரத்தில் போய் கட்டணம் மாற்றி விட்டலாம்னு நினச்சேன். கரெக்டாக ராடை கட்டுறதுக்கு ஏறும்போது சத்தம் வந்துருச்சு. பெருசு முழிச்சிருச்சு. அதுதான் என்னைய பார்த்த டென்ஷனில் கத்திட்டு இருக்காரு. ஏண்டா நீ வேற? அண்ணனுக்கு அது ரூமுக்குள்ள யார் வந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா வீரா வேற சத்தம் போடுவாளே. அவளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. தெரிஞ்சாலும் அவள் ஒன்றும் சத்தம் போட மாட்டா. ஆமாம் 7 வருஷமா அவர் வெளியவே வரலையா? இல்லடா, அண்ணன் இந்த 7 வருஷமா அந்த ரூமை விட்டு வெளியில வரதே இல்ல. நீங்களும் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா? பண்ணாம இருப்போமா? அதுகிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, எவ்வளவோ பேசியும் பார்த்தாச்சு. அது எதையுமே காது கொடுத்து கேட்கறதாவும் இல்ல, ரூமை விட்டு வெளியில வரதாவும் இல்ல. அதிகபட்சம் கனி பாப்பா கிட்ட மட்டும்தான் அது பேசும். மத்தபடி அது ரூமை விட்டு வெளியில வராது. முதல்ல கனி வீராவோட பேச்சை இனிமே சுத்தமா கேட்க கூடாது. ஓ, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா வச்சிருக்க? அவ முதல்ல கண்மணி அண்ணியோட குழந்தை. வீரா வெறும் சித்தி தான். ஆமா. ஆனா கனி அவங்க அம்மாவை சுத்தமா மறந்துட்டா. அவங்க அம்மாவோட ஞாபகமே அவளுக்கு வரமாட்டேங்குது. இப்போ கண்மணி அண்ணியோட போட்டோவை எங்க அம்மா போட்டோ பக்கத்துல பெருசா வச்சுன்னு வச்சுக்கவேன். சரி. அவ அடிக்கடி பாப்பா. ஆமா தல. அவ அடிக்கடி பார்த்தா என்ன ஆகும்? அவங்க அம்மா மேல ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அப்போ வீராக்கும் பாப்பாக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்டா. அத வீராவால தாங்கிக்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன பண்ணுவா? துடிப்பா. ஆமா தல. வீராவ கனி சித்தி சித்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் வீராவே வீக் ஆயிடுவா. அப்புறம் தல அத வச்சு நாம அடிக்கிறோம். சரி, இப்போ அண்ணி வீக் ஆகுறதுனால என்ன ஆகும் தல? கேக்குறான் பாரு கேணைய மாதிரி. வாங்க. வணக்கம்மா. வாங்க, உட்காருங்க. சரிம்மா. வாங்க. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன்.
எங்க அந்த பிள்ளை வீரா? தோ உள்ளதா இருக்கா. வீரா வீரா வா. வா வீரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு நல்லா சித்தி. இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கு. இருக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் விடுமா. இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? ஆ, என்னாச்சு? மாறன் ஜெயில இருந்து திரும்ப வந்துட்டான். வந்த உடனே அவனை குடும்பத்துல ஒரு ஆளை சேர்த்து குடுத்தனம் பண்ணுவியா? அதை விட்டுட்டு அவனை யாரோ ஒரு ஆளு மாதிரி ஒதுக்கி வச்சிருக்க. பெரியப்பா, யாருக்கு யார் புருஷன்? என்னம்மா இப்படி பேசுற? ஏதோ குடும்பத்துக்குள்ள நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சு. அதுக்குன்னு அவன் உன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? அத்தாச்சி, கண்டவன் கூடல என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவனுக்கும் எனக்கும் உண்டான உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு. அவனை நான் தலை முழுக்கி பல வருஷம் ஆச்சு. ஓஹோ, தலைமுழுகுனவன் தாலி எதுக்கு கழுத்துல போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? அப்படி கேளுங்கக்கா. ஆ அத நீ கழட்டி கொடுத்துட்டேனா மாறனுக்கு நாங்க வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறோம். அவனுக்கு என்ன வயசா இல்ல? இன்னைக்கும் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு சொந்தத்துக்குள்ள ஊருப்பட்ட பேரு தூடியா துடிக்கிறாங்க. ஆ. டேய் என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்புது? இங்க வாடா. டேய் உன்னதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னம்மா கூப்பிடுற? போயா. என்ன அத்த காப்பாத்து. ஆத்தி. ஐயோ அண்ணா. டேய் நீ திருந்தவே மாட்டல. டேய் உன் புத்தி மாறாது இல்ல? டேய் எதுக்குடா இங்க திரும்பி வந்த? போடா போடா வெளியே. என்ன இப்படி எல்லாம் கலவரம் பண்ணா? பழைய மாதிரி உன்னை இந்த குடும்பத்துல ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பாரு, நீ பண்ண எதையும் நான் மறக்கலடா. போடா வெளியே. அப்படிலாம் போக முடியாது. இது என் வீடும் தான். சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் எதுவும் வேணா யாரு வேணா ரூம்குள்ளேயே முடங்கிட்டீங்க. அப்படியே இருந்துக்க வேண்டியதுதானே. சும்மா வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு. நாட்டாமையா? மாறா, ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் வாழ வேண்டியவன். என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என் சொந்த பந்தங்களை வர சொல்லியிருக்கேன். நியாயமா பார்த்தா நீங்க தான் அதெல்லாம் முன்னாடி நின்று செய்யணும். உங்களுக்கு தான் அதை பத்தி எந்த கவலையுமே இல்லையே. ஏய் இங்க பாருங்க, உங்க சவுண்டுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் இங்க யாரும் இல்ல. அந்த காலத்துல நீங்க அதிகாரமா இருந்தீங்க. ஒரு பெரிய முதலாளியா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களை நம்பி 4 பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் பயந்தோம். இப்ப நீங்க ஒரு செல்லா காசு, அவ்வளவுதான். செல்லா காசா? அது என்ன சொல்லுவாங்க, ஒரு டம்மி பாவா. ஏய். பேசாம ஒதுங்கி ஒரு ஓரமா உட்காருங்க. என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துப்பேன். மாறா,